கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நித்திய வெளிச்சம் என்கிற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஒரு நாளும் ஒரு குறைவும் வைக்காத தேவன், இந்நாள் வரை நடத்தினவர், இன்னமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வானத்தின் அப்பம் ஊழியத்தின் சார்பாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் ஒரு தேவ பிள்ளைகளும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. காரணம், நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறபடியினாலே நம்மை அவர் கைவிடவே மாட்டார். கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இரக்கம் நிறைந்த தேவனே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேவ செய்தி எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு தகப்பனே ஒரு சமாதானத்தை விடுதலையும் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும், கேட்கிற ஜனங்களை ஆறுதலை செய்தார்கள். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் எடுத்து வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம்: எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதில் தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கேட்கிறவர் உன்னதமான தேவ மனுஷனாகிய யோபு பக்தன் கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறான், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதில் தவறினேனோ அதை மட்டும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் யார் என்றால், நிறைந்த ஆசீர்கள் உள்ளவன், செல்வ செழிப்பாய் இருந்தவன், ஒரு குறைவில்லாமல் இருந்தவன்,
எல்லாம் நிறைவாக இருந்த மனுஷன். அது மாத்திரமல்ல, தன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவரை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே யோபுவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமாக காணப்பட்டாராம். அப்படிப்பட்ட உன்னதமான தேவ மனுஷனாக்கும் சொல்லுகிறார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நான் மௌனமாக இருப்பேன் ஐயா, நான் எதையுமே பேச மாட்டேன், மௌனமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன காரணம் அப்படி என்று சொன்னார், தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனியுங்கள். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த யோபு பக்தன். செல்வாக்காய் இருந்தவன், ஒரு குறைவில்லாமல் இருந்தவனுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். ஆடு மாடு எல்லாவற்றையும் இழந்துட்டான், சொத்தெல்லாம் இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான். அவனோடு துணை நிற்பது யார் என்றால் அவனுடைய மனைவி மாத்திரம்தான். பாக்கி எல்லாவற்றையும் இழந்துட்டான். இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது? நான் என்ன தவறுகள் செய்தேன்? நான் இப்போ எல்லாவற்றையும் இழந்து தனியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, நான் சூழ்நிலை அப்படியா இருந்தாலும் நான் வியாதியோடு அல்லவா இருக்கிறேன், பிரச்சனையோடு அல்லவா இருக்கிறேன், போராட்டத்திலெல்லாம் இருக்கிறேன். நான் என் தேவனை நல்லாதானே தேடினேன், ஒரு குறையும் நான் வைக்காம தானே தேடினேன், இரவும் பகலுமா நான் ஜெபித்தனே, போராடி ஜெபித்தனே. ஏன் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு குறைவு வந்தது எனக்கு தெரியல. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அழிவு ஏன் வந்தது தெரியல. நான் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிட்டேன், என்ன காரணம் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இப்படி எல்லாவற்றையும் இழந்து நான் தனிமரமாக நிற்கிறேனே, என்ன காரணம் தெரியல. அதைத்தான் அவன் சொல்கிறான், யாராவது ஒரு நபர் எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஜீசஸ், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் என்ன என்ன தவறுகள் செய்தேன், நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறான் பாருங்க. ஏனென்றால் அவனுக்கு புரியுது, நான் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறேன், ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நான் நடந்திருக்கிறேன். அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அடி, இவ்வளவு பெரிய வேதனை, இவ்வளவு பெரிய கண்ணீர், இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய நிந்தை, அவமானம், வேதனை, வியாதி, மரண படுக்கையில் இருந்தது போல நான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் எனக்கு தெரியல, யாராவது சொல்லுங்களேன். அப்படியான முற்றிலுமாய் அப்படியான ஒரே வார்த்தையில் அவன் சொல்லுகிறான், நான் என்ன தவறு செய்தேன் என்று மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டேனா நான் அதை புரிந்து கொண்டு அந்த தவறையெல்லாம் நான் சரி செய்துட்டோம்னா இனி இந்த தவறை செய்யக்கூடாது, இனி நான் இப்படி பேசக்கூடாது, இனி நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒவ்வொரு காரியத்தையாக நான் விட்டுருக்கேன். ஐயா, தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் விட்டுருக்கேன். நான் விட்டுட்டோம்னா, நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் எதையெல்லாம் இழந்தனோ அதையெல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அதனால எனக்கு யாராவது ஒருவர் உபதேசம் பண்ணுங்க, தீர்க்க தரிசனமா ஏதாவது சொல்லுங்க. அப்படின்னா தீர்க்க தரிசனம் என்ன சொல்லணும்? இப்ப சொல்லுகிறது போல சொல்லிடாதீங்க, இந்த காலகட்டத்தில் சொல்லுகிறது போல சொல்லிடாதீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீ 2 மாடி கட்டடத்தில் வசிப்ப, நீ நாளைக்கு ஒரு கார் வாங்கிடுவ, உன் பிள்ளை வரும் காலத்தில் பெரிய ஆளாக வந்துடும். இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஏற்கனவே நல்ல ஆசீர்வாதமாக தான் இருந்தேன், ஒரு குறைவில்லாமல் இருந்தேன். என்னை தேவனாக்கு ஆசீர்வதித்தார், என்னை மறுபடியும் என்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அந்த தீர்க்க தரிசனமெல்லாம் எனக்கு சொல்ல வேண்டாம்.
நீங்கள் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம். மாறாக எனக்கு நீங்கள் என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டுமானால் என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் என்ன தவற பண்ணினேன் அதை எனக்கு சொல்லுங்கள் சொல்லி உன்னதமான தேவ மனுஷன் யோபு கேட்கிறார். என் அன்பின் தேவ ஜனமே, நம்ம யாரும் அந்த மாதிரி கேட்க மாட்டோம். திடீர்னு சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகிறீங்க. அந்த பாஸ்டர்கிட்ட போய் முழங்கால் படிக்கிட்டு, பாஸ்டர் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறெல்லாம் செஞ்சேன், எனக்கு அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுங்கன்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒருவரும் கேட்க மாட்டாங்க. ஒருவரும் கேட்க மாட்டாங்க. என் தவறை சொல்லுங்க பாஸ்டர், இந்த என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அடி வர்றதுக்கு காரணம் என்ன, அப்படி நான் எங்கேயோ ஒரு தவறை பண்ணியிருக்கிறேன், அந்த தவறு என்ன சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேட்கவே மாட்டோம், கேட்கவே மாட்டோம். ஆனால் இங்கே யோபு என்கிற உன்னதமான தேவ மனுஷன் தெளிவாக கேட்கிறார். சொல்லுங்க ஐயா, யாராவது ஒருவர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறார் பாருங்க. என் அன்பின் தேவச்சனமே, நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தரா இயேசுவைத்தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொள்ளுகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ காரியத்தில் ஆசீர்வாதமாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து நீங்களும் தரித்திரத போல இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து இன்னைக்கு தரித்திர சூழ்நிலை இருக்கலாம். இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆஸ்தியோடு அந்தஸ்தோடு செல்வாக்கோடு எல்லாம் நிறைவாக நீங்கள் இருந்தீங்க. இப்போ எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் தரித்திரமாக இருக்கலாம். வேலை இழந்து இருக்கலாம், படிப்பை இழந்திருக்கலாம், சொத்தை இழந்திருக்கலாம், வருமானத்தை இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு தரித்திரமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம். ஏன் ஆண்டவரே, நான் நல்லா தானே சபைக்கு போகிறேன், நான் நல்லா தானே தேவனே உம்மை தேடுகிறேன், நான் சபையில் ஒரு நாளும் ஜெபிக்காமல் இருந்ததில்லை, நான் வீட்டில் நல்லா ஜெபிக்கிறேன், சபையில் நல்லா ஜெபிக்கிறேன், கூடி ஜெபிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், காணிக்க நல்லா கொடுக்கிறேன், எல்லாம் கொடுத்திருந்தோம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அடி, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனை, ஏன் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இன்னும் திருமணம் ஆகலை, ஏன் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல? ஆண்டவரே, நாங்கள் உண்மைதானே இரவும் பகலுமாய் தேடி 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 நம்பி நம்பி உண்மைத்தானே நிற்கிறோம். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த சோதனை, ஏன் என்று கேட்க அநேகர் இல்லைக்கு இருக்கிறீர்கள். அப்படி கேட்பவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு காரியத்தை புரியணும், ஏதோ ஒரு தவறு நம்ம வாழ்க்கையில், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு தவறு நம்ம இடத்துல இருக்கும் பாருங்க. ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதை உணரவே மாட்டோம் பாருங்க. உணராம அடுத்தவங்களை குறை சொல்லுவோம் பாருங்க. வீட்டில் எங்கள் அப்பா சரியில்லை, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் முன்னோர்கள் சரியில்லை, எங்கள் பெற்றோர்கள் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோபு என்கிற உன்னதமான தேவ மனுஷன் யாரையும் குறை சொல்லலை. ஒருவேளை இதுக்கு காரணம் என் மனைவியாக இருக்குமோ, என் மனைவி செய்த பாவமோ, என் மனைவி செஞ்ச பாவமாக தான் இருக்கும், என் பிள்ளைகள் செஞ்ச பாவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் யாரையும் குறை சொல்லலை பாருங்க. யாரையும் குற்றவாளியாக தீர்க்கலை. மாறாக ஒரே ஒரு காரியத்தை அவன் சிந்தித்து பார்த்தான். நான் தான் எங்கேயோ தவறு செய்திருக்கிறேன், நான் தான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் செஞ்சிருக்கிறேன், நான் தான் தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சுகளை பேசியிருப்பேன், நடந்திருப்பேன், செயல்பட்டிருப்பேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, அதனால தான் இவ்வளோ பெரிய இழப்புன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சோதித்து அறிந்தானே தவிர வேற யாரையும் அவன் குற்றவாளியாக சொல்லலை. இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை சொல்கிறோம் பார்த்தீங்களா? எத்தனை பேரை குற்றவாளியாக சொல்கிறோம். அப்போ எங்கள் அப்பா செஞ்ச தவறுனால தான் நான் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், எங்கள் அப்பா மட்டும் சரியாக இருந்திருப்பார், நான் இந்த தண்டனை எனக்கு வருமா? நம்ம செய்த தவறை உணர மாட்டோம் பாருங்க. நம்ம செய்த காரியத்தை நம்ம வெளியே சொல்லவே மாட்டோம் பாருங்க. வேதனம் சொல்கிறது தெளிவாக, தேவ மனுஷன் சொல்கிறான், நான் எங்கேயோ தவறு பண்ணியிருக்கிறேன், அதனால எனக்கு உபதேசம் பண்ணுங்க என்று சொல்லுகிறான்.
என்னை கேட்டுக்கொடுக்க தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில் இந்த இழப்புக்கு காரணம் யார்? இந்த போராட்டத்துக்கு காரணம் யார்? அநேகம் சொல்லுவாங்க, இல்லை உனக்கு விரோதமாக செய்வனை வச்சுட்டான், பிள்ளை சொன்ன கட்டு வச்சுட்டான், மந்திரவாதம் வச்சுட்டான், அதுதான் ஒரே நாளில் இவ்வளவு செல்வாக்கு நீ இழந்துட்ட, அதனால தான் உன் பிள்ளைக்கு திருமணமாகிற. இப்படியெல்லாம் டயலாக் கூடுவாங்க பாருங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுடுங்க, வேதம் தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மட்டும் இருந்துட்டா போதுங்க. ஜெயம் கர்த்தரால் வந்திரம். தேவன் என்ன சொல்கிறார் அதன்படி செய்ய ஆரம்பிச்சுட்டா போதும், அதன்படி செய்ய ஆரம்பிச்சுட்டா போதும். அப்படியானால் தேவன் நமக்கு நல்லதையும் சொல்லி தருவார், அதே நேரத்தில் நாம் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டிடுவார், நாம் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டிடுவார். அதனால தான் பாருங்க, சபைக்கு போயாச்சுன்னு சொன்னால் அங்கே தேவனை குறித்து சத்திய வசனம் வந்து கொண்டே இருக்கும். தேவ ஊழியக்காரன் கடிந்து புத்தி சொல்லக்கூடிய ஊழியக்காரனாக இருந்தால் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சத்திய வசனத்தை ஆணித்தரமாக இதுதான் சத்தியம், இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இந்த சத்தியத்தின்படி தான் நடக்கணும்னு சொல்லி நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு சபை ஊழியக்காரனாக இருந்தால் அந்த சபை ஊழியக்காரனை பிடிக்கவே பிடிக்காது. என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய குறைகளை அவன் சொல்லிக்கிட்டு இருக்காமன்னு அர்த்தம். அருமையான தேவஜனமே, இங்கே யோபு சொல்கிறார், நான் வந்து உட்கார்றேன் ஐயா, உங்கள் சபையில் நான் வந்து உட்கார்றேன் ஐயா, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணுங்க. என்ன உபதேசம்? நான் என்ன தவறுகள்லாம் பண்ணிடணும், என் தவறு அவ்வளவு சொல்லுங்க ஐயா, நான் கேட்டுட்டு அப்படியே திருந்துருங்க அப்படிங்க பாருங்க, நான் கேட்டுட்டு திருந்துறேங்கிறான் பாருங்க. ஆனால் நம்ம எப்படி தெரியுமா, கடினமான உபதேசங்கள் வந்துன்னு சொன்னால் சபைக்கு அதோடி ஒரு முழுக்கு போடுகிறது தான். இனி இந்த சபைக்கே வரக்கூடாது, இனி இந்த ஊழியக்காரங்கிட்டே பேசக்கூடாது அப்படின்னு சபையை விட்டுருவான், ஊழியக்காரனை விட்டுருவான் பாருங்க. அப்படிலாம் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அந்த சத்திய வசனத்துக்கு உன்னால் செவி கொடுக்க முடியலன்னு சொன்னால், அந்த சத்திய உபதேசத்துக்கு உன்னை கடித்து புத்தி சொல்கிற உபதேசத்துக்கு உனக்கு செவி கொடுக்க முடியலன்னு சொன்னால் நீ எங்கேயோ ஒரு ஆபத்தில் மாட்ட போறன்னு அர்த்தம். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலை ஆக்கணும், ஆக்கும். அப்ப சத்தியத்தை அறியாமல் விடுதலைக்கு எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் எப்படி தெரியுமா, சத்தியத்தை கேட்க மனமில்லை, சத்தியத்தை அறியவும் மனதில்லை, நமக்கு ஏற்ற சத்தியங்கள் வரணும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற உபதேசத்தை பண்ணணும், கடிந்து யாரும் புத்தி சொல்லிடக்கூடாது. அப்படிப்பட்டதான ஒரு பிள்ளைகளாக நம்ம இருப்போமானால் நிச்சயமாகவே நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால் தான் யோபு சொல்கிறார், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாகவே இருப்பேன், நான் மௌனமாக இருப்பேன், எந்த தர்க்கம் பண்ண மாட்டேன், யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லைல்ல, சபைக்கு தான் போயிட்டு வருவோம், ஒரு 2 மணி நேரம் இருந்து நல்ல ஆராதனை செய்வோம், அபிஷேகத்தில் நிரம்புவோம், அந்நிய பாஷையில் பேசுவோம், எல்லா உபதேசத்தை கேட்போம், வெளியே இருந்து நல்லா விளையாடிக்கிட்டு பிள்ளைகளை வச்சு விளையாடிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம் பாருங்க, வீட்டுக்கு வந்துடுவோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே என்ன பிரசங்கம் நடந்துச்சு, என்ன வார்த்தையை தேவ மனுஷன் கொடுத்தார், கேட்கவே மாட்டோம்ல, கேட்டாலும் நமக்கு மண்டையில் ஏறாதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அதை கேட்கறதுக்கு நமக்கு மனமும் இல்லை, மாறாக நமக்கு ஏற்ற, நமக்கு சாதகமான, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த உபதேசத்தை கேட்போமானால் அவன் நல்ல ஊழியக்காரன், நல்ல சபை, இங்கே தான் நம்ம போகணுன்னு முடிவு பண்ணிடுவோம் பாருங்க. ஆனால் யோபு அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொல்ல, எனக்கு உபதேசம் பண்ணுங்க ஐயா, எனக்கு தைரியமாக சொல்லு, என் குற்றத்தை சொல்லு, என் குறையை சொல்லு, என் மீறுதல்களை சொல்லு, என் பாவத்தை சொல்லு, நான் என்ன தவறுகளை செய்தேன்னு அதெல்லாம் சொல்லு அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா
அந்த கேட்டு அதனுடைய காரியத்தை புரிந்து கொள்வானேயானால், புரிந்து உணர்ந்து கொண்டு அதை விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டாமனு சொன்னால், இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பு தேவ மனுஷன் இருந்தார். காஞ்சரங்கோடு சாதையான்னு சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த தேவ மனுஷனை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஒரு காலகட்டத்தில். அப்போ நான் ஆண்டவரை அறியாத ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். நான் இயேசுவை அறிந்து கொண்டு வரக்கூடிய நேரத்திலே நான் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தீர்க்கதரிசினா என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த தேவ மனுஷனை நான் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் என்னுடைய ஏறிட்டு பார்த்து சொன்னார். சில ரகசியங்களை, சில வார்த்தைகளை அவர் சொன்ன உடனே நான் பயந்துட்டேன். என்ன பயந்துட்டோம்னா, எங்கே நம்ம தவறெல்லாம் சொல்லிடுவாரோ, சொல்லி நம்மளை கேவலப்படுத்திடுவாரோ, இனி இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவெடுத்தவன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எனக்கு போய் பார்க்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா நம்முடைய தவறெல்லாம் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழித்து கொஞ்ச நான் ஆண்டவருக்குள்ளாடி வந்தபோது அந்த தேவ மனுஷனை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்குள்ள வந்தது. அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அந்த மனுஷன், அந்த தேவ மனுஷனை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் அழைத்து சென்றார். நான் ரொம்ப துக்கப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். காரணம் என்ன? அன்றைக்கு எனக்கு கேட்பதற்கு ஆசை இல்லை. அவர் சொல்லுகிற உபதேசத்தை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் குற்றங்களை அவர் சொன்னால் அதை கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆகினால் அந்த மனுஷனை பார்க்கிறதுக்கு எனக்கு மனமும் இல்லை. பயந்து ஓடினவன். ஆனால் மறுபடியும் பார்க்க போகும்போது அவர் இல்லை. வேதத்திலே சொல்லப்படுகிறது, இந்த யோபு சொல்கிறார், எனக்கு உபதேசத்தை சொல்லுங்க. நான் கேட்கிறேன். அவர் யார்? சன்மார்க்கன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற உன்னதமான தேவ மனுஷனாக்கு இந்த கேள்வியை கேட்கிறார். எனக்கு ஒரு டீச்சர் அழகா சொல்லுவாங்க, பாலன், சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரு முறை தாண்டா வரும். சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். அந்த சந்தர்ப்பத்தை அந்த நாளில் பயன்படுத்துகிறவன் தான் பாக்கியவான். அந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் தேடி போனால் கூட அந்த சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. என் அன்பின் தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனை நல்ல அறிந்தவங்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், தேவனை நல்ல துதிக்கிறவங்களாக இருக்கலாம், நீங்கள் சபைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அந்நிய பாஷைகள், கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் என்னெல்லாமோ உங்கள்கிட்ட இருக்கலாம். நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்கிறவங்களாக இருக்கலாம், காணிக்கை கொடுக்கிறவங்களாக இருக்கலாம், எப்படி வேணால் இருந்துட்டு போங்க. ஆனால் ஆசீர்வாதமாக இருந்த உங்கள் வாழ்க்கையில், செழிப்பாக இருந்த உங்கள் வாழ்க்கையில், ஒரு குறையில்லாமல் இருந்த உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்குள்ள நிலைமை என்ன? இப்போது நீங்கள் இருக்கிற சூழ்நிலை என்ன? வேதனையும் கண்ணீருமாக இருக்கிறீர்கள். வேதனையும் கண்ணீருமாக இருக்கிறீர்கள். இந்த வேதனையும் கண்ணீரும் நீங்கணும்னா ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கண்ணீர்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த அவமானம்? என்ன காரணம்? ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், பாடுகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் என் கஷ்டங்கள் மாறலையே. என் குடும்பத்தில் நான் எதிர்பார்த்ததான உயிர்மீட்சி வரலையே, நான் எதிர்பார்த்ததான ரட்சிப்பு வரலையே. என் கணவனுக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்தில் உள்ளவருக்காக நான் திறப்பின் வாசலில் நிற்கிறேனே, ஆனாலும் ரட்சிப்பு வரலையே. என்ன காரணம்? தெரியலப்பா, தெரியல. நான் இரவும் பகலுமாய் போராடி கொண்டு இருக்கிறேன். இந்த வருஷமாவது என் கணவர் ரட்சிக்கப்பட்டுவார், இந்த வருஷமாவது என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டுவார்னு சொல்லி
நான் பல நாட்களாக உபவாசித்து அழுது கொண்டு இருக்கிறேன், ரட்சிப்பு வரலையப்பா. யார் என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படலையே, வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமடையிலையே, இருக்கிற பாடுகள் நீங்களையே, போராட்டம் மாறலையே. என்ன காரணம்? நான் ஜெபத்தில் குறைஞ்சிட்டேனா, காணிக்க கொடுக்கிறதுல குறைஞ்சிட்டேனா, ஆண்டவரை உபவாசம் பண்ணுறதுல குறைஞ்சிட்டேனா, நான் எதுலப்பா குறைஞ்சிட்டேன் எனக்கு தெரியல. அப்படியான என்ன தவறு நான் செஞ்சிருக்கிறேன், என்ன தவறு நான் செஞ்சிட்டேன், அதை எனக்கு எந்த வழியிலையாவது சொல்லுங்க, யார் மூலமாவது சொல்லுங்க, சொப்பனத்தின் மூலமாவது சொல்லுங்க, தீர்க்கதரிசி மூலமாவது சொல்லுங்க, தரிசனத்தின் மூலமாவது சொல்லுங்க, இல்லைன்னா வேத வசனத்தின் மூலமாவது என்னோடு பேசுங்க. நான் போகிறதான சபை பாஸ்டர் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா. என் தவறெல்லாம் நான் விட்டுருக்கேன், என் தவறெல்லாம் நான் விட்டுருக்கேன், எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க தேவ பிள்ளைகளே. கண்டிப்பாகவே தேவன் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவார், தெரியப்படுத்துவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எதை கேட்கிறோம்? உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கேட்போம், உலக பிரகாரமான எல்லா நன்மைகளை கேட்போம், விடுதலையை கேட்போம். கேட்க வேண்டியதை கேட்க மாட்டோம். என்ன கேட்கணும்? நான் என்ன தவறு பண்ணினேன், என் குடும்பத்தில் இவ்வளவு ஆசீர்வாதம் இழப்பதற்கு, இவ்வளவு நன்மைகள் வராமல் இருப்பதற்கு, வெளிச்சம் வராமல் இருப்பதற்கு, சுகம் கிடைக்காமல் இருப்பதற்கு நான் என்ன தவறு பண்ணினேன் சொல்லுங்க. அப்படிங்கிறத மாத்திரம் நீ கேட்பாயானால் கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார், உங்களோடு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார், உங்களுக்கு காண்பிக்க வல்லவராக இருக்கிறார், பேச வல்லவராக இருக்கிறார். தேவப்பிள்ளையே, அதை உணர்ந்து கேட்டு, அதை கேட்டு உணர்ந்து விட வேண்டிய எல்லா தவறுகளை விட்டு, விட வேண்டிய எல்லாவற்றையும் விட்டு, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்கள். ஆனால் உங்கள் குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். இழந்ததை இரட்டிப்பாக தர தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த தேவ மனுஷன் யோபு 6ஆம் அதிகாரத்திலே தன் குறைகள் என்னன்னு கேட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்தான். கடைசி அதிகாரத்திலே கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை யோபு பக்தனுக்கு கொடுத்தார். எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போனதையெல்லாம் மறுபடியும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தால், நீ இழந்து போனது அத்தனையும் திரும்பி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தால், ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீ என்ன தவறு பண்ணியிருந்தியோ அந்த தவறெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லி நீ அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளையாய் மாறணும். அப்படி மாறிட்டேங்கன்னு சொன்னால் தேவன் நீ அறிக்கை பண்ணுகிற அறிக்கையை கண்டு உன் குறைவெல்லாம் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து இன்றைக்கு வேதனையும் கண்ணீரும் துக்கமாக இருக்கிறார்களோ, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வராதான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் பேசும். அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் இருக்கு என்பதனை சொல்லிக் கொடும். யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறுகள்லாம் என்கிட்ட இருக்குது, நான் எதெல்லாம் தவறாய் செய்தேன், நீர் சொல்லி நான் கீழ்ப்படியாமல் போனது காரியங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னித்து என்னை ஆசீர்வதியும் சொல்லி யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்யும். அவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்கப்படும். இரட்டிப்பான நன்மையை கொடுத்து ஆசீர்வதி. அப்படி ஆசீர்வதிக்க போகிற நல்ல தெய்வுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளைகள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.